ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போன வீடியோவில் கிளான் கேம்ஸ் ப்ளே பண்ணுறதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன், எப்படி ப்ளே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை நான் ஃபுல்லாக ப்ளே பண்ணி கம்ப்ளீட் பண்ணிட்டேன். பாருங்கள், நான் அந்த 4000 மெடல்ஸ் எடுக்க வேண்டியிருக்கு. ஸோ அதெல்லாம் நான் க்ளைம் பண்ணி நான் அந்த கிளான் கேம்ஸை கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ நிறைய பேர் இந்த கிளான் கேம்ஸ் ப்ளே பண்ண தெரியாமல் இருந்தாங்க. அதுக்காக ட்ரைனிங் வீடியோ ஒன்று நான் போட்டிருக்கேன், அது எப்படி ப்ளே பண்ணணும்னு. ஸோ அந்த வீடியோவை மறக்காமல் பாருங்கள். ஓகேவா? ஓகே, அதே மாதிரி நீங்கள் ப்ளே பண்ணும்போது இந்த ரொம்ப ஹார்டாக வர இதை ட்ரை பண்ண வேணாம். ஓகேவா? ஸோ சிம்பிளாக முடிகிறத நம்ம ட்ரை பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதில் ஓடிஓ அப்படின்னா, அதாவது இப்போ என்ன சொல்கிறதுக்கு, நம்ம பில்டர் பேஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் இந்த ஓடிடிஓ அவுட்புட் போஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டவுன்காலை போடணும், அட்டாக் பண்ணணும். அதாவது இப்போ நம்ம இந்த பக்கத்தை நம்ம அட்டாக் பண்ணி கம்ப்ளீட் பண்ணால் தான் அந்த பக்கம் போக முடியும். ஓகேவா? ஸோ இது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். எல்லாராலுமே இதை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அந்த பக்கம் போக முடியாது. ஸோ அதனால் அந்த மாதிரி வாரதை அவாய்ட் பண்ணிடுங்க. ஓகேவா? ஸோ அதை நம்ம ஈஸியாக கம்ப்ளீட் பண்ண முடியாது. ஸோ ஈஸியாக என்னால் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் அதை கன்ஃபார்ம் அட்டன் பண்ணுங்கள். ஏன்னா அதில் கொஞ்சம் அதிகமாகவே ரிவார்டு கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி உள்ளதை உங்களால் பண்ண முடியலன்னா அதை விட்டுருங்க. ஈஸியாக சிம்பிளாக இந்த மாதிரி 150 வச்சு கிடைக்கிறது, 100 வச்சு கிடைக்கிறது. ஸோ இந்த மாதிரி ரிவார்டு கிடைக்கிறத மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணாலே ஈஸியாக 4000 மெடல்ஸ் எடுத்துகிட்டு இந்த கிளான் கேம்ஸை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ரொம்ப டாஸ்க் எடுக்காமல் ஈஸியாக நம்ம கம்ப்ளீட் பண்ண பாருங்கள். ஓகேவா? ரொம்ப இது எடுக்கும். ஏன்னா அந்த மாதிரி கொடுக்குறாங்கன்னா அது டைமிங் அதிகமாக இருந்தாலும் சம்டைம் நம்ம ரொம்ப ஃபெயிலில் நம்ம நிறைய பார்க்க வேண்டியிருக்கு. அட்டாக் ஃபெயில் நிறைய பார்க்க வேண்டி வரும். ஸோ அதனால் அதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஓகேவா? அட்டாக் ஃபெயில் ஆகுதுன்னா வேறு எதுவும் கிடையாது, நம்ம ஏர்ன் பண்ணி வச்சுருக்க ட்ராஃபி லோவாகிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால் ட்ராஃபி லோவாகிடுச்சுன்னா அடுத்து ஹை பண்ணுறது கொஞ்சம் டாஸ்க்காக இருக்கும். ஸோ அதை பார்த்துக்கோங்க. அதை பார்த்து கிளியராக தெளிவாக ப்ளே பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே, அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம எம்எல்எம் கம்பெனி சொல்லியிருந்தோம். ஸோ அதுக்குள்ள ப்ராசஸ் போயிட்டுருக்கு. வீடியோ மேக் பண்ணுறதுக்குள்ள அந்த ப்ராசஸ் போயிட்டுருக்கு. ஸோ அது மொத்தம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் அந்த வீடியோவை பப்ளிஷ் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இந்த வீடியோஸை பார்க்குறவங்க அந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லை அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஏன்னா எம்எல்எம் கம்பெனின்னு சொல்கிறது மேக்ஸிமம் நிறைய பேர் அதில் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணி ஏர்ன் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ அதனால் அந்த எம்எல்எம் கம்பெனி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லைனாலும் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு அதை ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? இல்லைன்னா இந்த சேனலை ஷேர் பண்ணுங்கள். அவங்க வீடியோவை பார்த்தாவது அவங்களுக்கு அந்த இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு தேவைப்படலன்னா அவங்களுக்கு தேவைப்படலாம். நிறைய பேர் ஒரு நல்ல ஒரு பிளானில் ஒரு எம்எல்எம் கம்பெனி கிடைக்காதா அப்படின்ட்டு வெயிட் பண்ணி பார்த்துட்ருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு சான்ஸாகவும் வாய்ப்பாக இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு யூஸ் ஆகலைனாலும் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு யூஸ் ஆகலாம். அதனால் தயவுசெய்து அந்த வீடியோவை பார்க்கும்போது அவங்களுக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க. ஓகேவா? ஓகே, அதுக்கப்புறம் நம்ம பவர் பேங்க் பேஸ்டு கம்பெனியை நம்ம இப்போதைக்கு அதை அவாய்ட் பண்ணி வச்சுருக்கோம். அது இப்போதைக்கு வேணாம். நம்ம கேமும் அதுக்கப்புறம் எம்எல்எம் கம்பெனி இந்த ரெண்டுமே நம்ம இப்போதைக்கு கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போது எம்எல்எம் கம்பெனியில் டாப்பில் இருக்கிறது MyV3 எல்லாருக்குமே தெரியும். அதுக்கப்புறம் மை லைஃப் ஸ்டைலு, அதுக்கப்புறம் இன்னும் ஒரு 2-3 கம்பெனிஸ் ரொம்ப டாப் லெவலில் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி கம்பெனிஸ் வீடியோஸ் வேணாலும் சொல்லுங்கள், நம்ம அதுவும் மேக் பண்ணி போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ ஏன்னா நான் மேக்ஸிமம் நிறைய மல்டி லெவல் மார்க்கெட்டிங்கில் இருக்கேன். ஓகே, எம்எல்எம் கம்பெனியில் நிறைய கம்பெனியில் இருக்கிறேன். ஸோ அதனால் உங்களுக்கு அந்த கம்பெனி நான் இருக்கிற கம்பெனியை பற்றி உங்களுக்கு டீட்டெயில் வேணாலும் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ அதை நான் சொல்ல நினச்சேன், அதுன்னு சொல்லிட்டேன். ஓகேவா? அதே மாதிரி இந்த கேமை ப்ளே பண்ணுங்கள், கம்பல்சரி கிளான் கேம்ஸ் ப்ளே பண்ணுங்கள். ஓகேவா? அது ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் கிளான் கேம்ஸ் ப்ளே பண்ணுறனால உங்களுக்கு கிளானுக்கும் ப்ளஸ் இருக்குது, ப்ளஸ் உங்களுக்கும் ப்ளஸ் இருக்குது. நம்ம அமௌண்ட்டு கொடுத்து வாங்க வேண்டிய அந்த மேஜிக் ஐட்டம்ஸ் எல்லாம் நமக்கு இதிலேருந்து ஃப்ரீயாகவே எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ ஜெம்மெல்லாம் கொடுத்து பர்ச்சேஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அதெல்லாம் நமக்கு ஈஸியாகவே நமக்கு இந்த கிளான் கேம்ஸ் ப்ளே பண்ணுறதுனால நமக்கு கிடச்சிரும்.
ஓகே. அதனால் அதை வந்து மிஸ் பண்ணாமல் எல்லாருமே கிளான் கேம்ஸை வந்து ப்ளே பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கேம் ப்ளே பண்ணுறதுனால மணி ஏர்ன் பண்ணலாம்னு சொல்லியிருந்தோம். ஓகேவா? ஸோ அது வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணுவோன்னா, நம்ம சேனல் வந்து கொஞ்சம் நல்லா க்ரோத் ஆகி ஒரு நல்ல ஒரு லெவலுக்கு போகும்போது அதை வந்து ஸ்டார்ட் பண்ணி விட்டுறலாம். ஓகேவா? ஸோ அது வந்து உங்களுக்கு கேம் அது வந்து தினமுமே இருக்குன்னு சொல்ல முடியாது. ஸோ அது டோர்னமெண்ட்டு மாதிரி நாங்கள் வந்து நடத்துவோம். அந்த டோர்னமெண்ட்டை நீங்கள் வந்து அட்டெண்ட் பண்ணி ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த டோர்னமெண்ட் எப்படி நடக்குது, எந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணுறது, ஸோ அந்த ப்ராசஸ் எப்படி அந்த டீட்டெயில் எல்லாம் நான் வந்து ஃபுல்லாக சொல்லிடுவேன். ஓகேவா? அதை கேட்டுட்டு உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது, நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி ப்ளே பண்ணிக்கலாம். அதில் வந்து ஃப்ரீ டோர்னமெண்ட்டு வந்து வரும், காசு கட்டி டோர்னமெண்ட்டும் வரும். ஓகே. உங்களுக்கு எந்த டோர்னமெண்ட் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த டோர்னமெண்ட் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி ப்ளே பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம வந்து பண்ணுறது பிளானில் இருக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் வந்து எனக்கு எவ்வளோ சப்போர்ட் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக நானும் வந்து உங்களுக்கு சப்போர்ட் கொடுத்துருவேன். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்டர்டே போட்ட வீடியோக்கு வந்து ஒரு நல்ல ஒரு க்ரோத்து. ஓகேவா? ஸோ நேரம் இருந்ததுக்கு ஒரு நல்ல ஒரு க்ரோத்து இருக்குது. ஸோ அந்த நீங்கள் அந்த கொடுக்குற அந்த சப்போர்ட்டு தான் எனக்கு வந்து மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோ வந்து போடுறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ அதனால் அந்த வீடியோஸை பார்க்குறவங்க தயவுசெய்து கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா? வீடியோ மட்டும் பார்த்துட்டு அப்படியே போகாதீங்க. சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலுக்கு வந்து சப்போர்ட் கொடுங்க. ஓகேவா? ஓகே. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.